தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்படின்றது வந்து இன்றைக்கி நடக்கிற பிரச்சனைகள் எல்லாருக்கும் தெரியும். நீட்டோட ஸ்கேம்ன்றது தூத்துக்குடியில் கூட எவ்வளோ பிரச்சனைகள் நடந்தது. பட் யாருமே பெருசாக வந்து ஆக்ஷன் எடுக்கலை. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு பக்கம் வந்து நார்த் சைடில் வந்து ஒரு அதை நீட் நடத்துகிற அந்த அமைப்பு இருக்குது இல்லைங்களா, அதை நீட் கோச்சிங் சென்டரு, இந்த மாதிரி கோச்சிங் சென்டர் இருக்கிறது பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேஸ் கொடுத்து அதை ஒரு வழியாக்கி இன்றைக்கி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து பூதாகாரமாக இன்றைக்கி வெடிச்சிருக்கு. அதில் பிரச்சனைகளும் நிறையா போயிட்டுருக்கு, நிறைய தீர்வுகளும் ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடியில் நிறைய பிரச்சனை நடந்தது தான், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது யாருமே ஹைலைட் பண்ணலை. ஸோ ஹைலைட் பண்ணாத இப்போ ரீசெண்டாக வந்து பேரண்ட் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடியில் இந்த மாதிரி இஷ்யூ நடந்திருக்கு, கொஸ்டின் பேப்பர்லாம் மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ கொஸ்டின் பேப்பரை மாற்றி கொடுத்தோன்னா ஒரே பேட்டர்னில் இல்லாமல் வேறு கேட்டகரியாக சொல்லி பிரித்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி இஷ்யூலாம் இருந்தது. பட் மாணவர்கள் வந்து அதை ரிப்போர்ட் பண்ணி பேரண்ட்டுக்கு கேஸும் கொடுத்து அது ஒரு பக்கம் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, எம்பிபிஎஸ்ஸோ பிடிஎஸ்ஸோ எந்த எந்த விஷயமா இருந்தாலும் கவுன்சிலிங் அப்படின்றது நம்ம நடக்க போகுது. இந்த கவுன்சிலிங்கில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுற விஷயங்களை கவனித்து பார்க்கணும். இது வந்து கேஸ் போட்டவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க, வக்கீல் மூலமாக அது சில விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, கோர்ட்டில் பார்த்துப்பாங்க, தீர்ப்பு வரப்போகுது, என்ன விஷயங்கள்ன்றது தான் இரண்டாவது பட்சம். ஆனாலுமே நாம் தயாராக இருக்க வேண்டிய விஷயங்கள், கவுன்சிலிங்க்கு நம்ம தயாராக இருக்கணும். என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் தேவை எல்லாமே ரெடி பண்ணி நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா போதும். அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்குள்ளே நமக்கு ஒரு டீட்டெயிலான முழுமையான ஒரு விவரங்கள் கண்டிப்பாக தெரிய வரும். ஸோ இதில் சொல்லப்போகிற விஷயம் வந்து, இந்த ஆயுஷ் கோர்சஸ் அப்படி இந்தியன் மெடிசன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இந்தியன் மெடிசன் அப்படின்னா என்ன? அந்த இந்தியன் மெடிசனில் நம்ம எடுத்தால் பலன் இருக்கா இல்லையா அப்படின்றது. அந்த இந்தியன் மெடிசன் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இல்லாமல் இதெல்லாம் ஆங்கில மருத்துவங்கள், சரிங்களா? இந்த ஆங்கில மருத்துவங்கள் இல்லாமல் அதாவது பிஏஎம்எஸ், ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி இதெல்லாம் வந்து இந்தியன் மெடிசன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் ஆயுஷ் கோர்சஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த கோர்சஸ் எடுத்து படிக்கலாமா? இதில் கவுன்சிலிங்க்கு எப்போ நம்ம அட்டெண்ட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ எப்படி நமக்கு எம்பிபிஎஸ்க்கு வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து ஒரு நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ப்ராசஸ் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அது கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா அதற்கு எம்பிபிஎஸ்க்கோ பிடிஎஸ்க்கோ உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ஸோ அதே போல் வந்து ஆயுஷ் கமிட்டி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்ப இதே போல் ஒரு கால்ஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் வந்து எம்பிபிஎஸ் அதாவது பிஏஎம்எஸ் படிக்கிறதோ, பிஎஸ்எம்எஸ் படிக்கிறதோ, பிஹெச்எம்எஸ் படிக்கிறதுக்கோ வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதற்கு தனியாக வந்து நமக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ மதிப்பெண் சற்று குறைவாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். மதிப்பெண் குறைவாக இருக்கிறவங்க தான் இதை அப்ளை பண்ணணுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. உங்களுக்கு இந்தியன் மெடிசன் அப்படின்னு சொல்கிறதுல ஆயுர்வேதாவோ, சித்தாவோ, யுனானியோ, ஹோமியோபதியோ இதில் ஆர்வம் இருக்குது, இதில் படித்து நீங்கள் வந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ண நினைக்கிறீங்க இது மூலமாக அப்படின்னா தாராளமாக நீங்கள் படிக்கலாம். ஸோ இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம வந்து ஆங்கில மருத்துவங்களில் நிறைய பக்க விளைவுகள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவாய்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. இன்றைக்கி வீட்டு வைத்தியம் இது இல்லாமல் வந்து பாட்டி வைத்தியம் சொல்கிறதோ, வீட்டு வைத்தியம் சொல்கிறதோ, நம்ம சித்தா டாக்டரை நோக்கியோ அல்லது ஹோமியோபதி டாக்டரை நோக்கியோ நிறைய பேர் படையெடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ காரணம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நோய் தொற்றுகள் அப்படின்றது நிறைய வகையில் வந்துட்டுருக்கு. இது எல்லாத்துக்குமே தீர்வுன்றது நம்ம இந்தியன் மெடிசனில் மட்டும்தான் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். நமக்கு வந்து 2019 நமக்கு கோவிட் டைம்லலாம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணது மிகப்பெரிய விஷயமே என்னென்னா, ஹோமியோபதியும், ஆயுர்வேதா அண்டு சித்தா. ஸோ இது 3மே மிகப்பெரிய ஹெல்ப் வந்து நமக்கு பண்ணியிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம அந்த கபசுர குடிநீர் அப்படின்னு நம்ம குடிச்சிட்ருக்கோம் அப்படின்னா, அது நிச்சயமாக எதனால அது இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுலேருந்து, பின்வரும் நோய்கள்லேருந்து ப்ரிகாஷன் நம்மளை காப்பாற்றுறதுலேருந்து இந்த விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்கிறதுனால நாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே போல் தான் நீங்கள் ஒரு மருத்துவராகி மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னா, இந்த சித்தா எடுத்து படிக்கிறதோ அல்லது ஆயுர்வேதா எடுத்து படிக்கிறதோ, நீங்கள் சித்தா படிக்கும்போது ஆயுர்வேதாவும் கொஞ்சம் சேர்ந்து தான் வரப்போகுது. அதேபோல் ஹோமியோபதி எடுத்து படிக்கிறதோ ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு அது கண்டிப்பாக தேவையான விஷயமும் கூட. ஸோ நீங்கள் வந்து மருத்துவராகி அதில் நீங்கள் சேவை பண்ணுறேன் அப்படின்னா, ஓரளவு மதிப்பெண் சற்று குறைவாக இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஆயுர்வேதா மருத்துவராகவோ அல்லது வந்து ஹோமியோபதி மருத்துவராக நிச்சயமாக மாற முடியும். இதற்கு நல்ல வரவேற்பு இன்றைக்கி மக்கள் மத்தியில் இருக்குது. ஸோ எந்த காரணத்துக்கு கொண்டும் இது வந்து சோடைப்பான ஒரு மருத்துவம் கிடையாது. என்றைக்குமே இன்னும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இதுதான் நிலைக்கப் போகுதுன்றதும் உண்மை. அதனால் தாராளமாக நீங்கள் எடுத்து படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை இந்தியன் மெடிசன் எடுத்து நீங்கள் படிக்கலாம். ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சுக்கங்க. இது விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு அந்த கால்ஃபர் எப்போ வருதுன்றதை பார்த்துட்டு டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். தொடர்ச்சியாக சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.